ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி அட்டகாசமாக ஒரு சட்னி செய்ய போகிறோங்க. இந்த சட்னி அருமையான டேஸ்ட் இருக்கும். ரொம்ப சிம்பிளான சட்னி தான். நீங்களும் உங்கள் வீடுகளில் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சட்னி தான். இருந்தாலும் பக்குவம் மாறாமல் செய்யும் பொழுது அதனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி அதில் அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயோட அளவும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் லைட்டாக காஞ்சி வருது. இந்த சமயத்தில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 7 குண்டு மிளகாய் நான் இதில் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை கூட இல்லை குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி செய்ய போகிறோம். இது நல்லா தாராளமாக சாப்பிட்டா 4 பேர் தான் சாப்பிட முடியும். அதனால இந்த அளவுகளுக்கு தகுந்த மாதிரியான காரம் நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த மிளகாய் இந்த அளவு வறுப்பட்ட பிறகு எடுத்து வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு வரணும். அப்போ தான் கடலைப்பருப்போட அந்த பச்சை மணம் நமக்கு மாறும். மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் 2 வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸில் இருக்க வெங்காயமாக இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நார்மலாக பல்லாரி வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் செய்யும் பொழுது அந்த சுவையும் மனமும் இன்னுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கின பிறகு 3 மீடியம் சைஸில் இருக்க தக்காளி, நல்ல பழமான தக்காளி, மிதமான புளிப்பில் இருக்கும். அதை இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமான அளவில் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டதுன்னா பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில உப்பு ரொம்ப கருப்புத்தன்மை இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த தக்காளி ஆவிலேயே நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கும். இது போல் கரண்டி வச்சு நம்ம மசிக்கும் பொழுது தக்காளி நல்லா மசியணும். இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் அம்மிலியோ இல்லை உரல்லையோ கூட அரைச்சிக்கலாம். சுவை இன்னும் கூடுதலாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு மிளகாவை சேர்த்துட்டு இது போல் 1-2 அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் நம்ம சேர்த்துடலாம். கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியும் இதில் எடுத்து சேர்த்துடலாம். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கெட்டியாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப அப்படியே நமக்கு மழன்னு இருக்கக்கூடாது, அதே போல் திரியாகவும் இருக்கக்கூடாது. இது போல் ஒரு பக்குவம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ண பிறகு நம்ம தாளிப்பு ஒன்று ரெடி பண்ண போகிறோம். தாளிப்பு ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு ரெசிபி செய்கிற மாதிரி இருந்தாலும் தாளிப்பு பக்குவமாக செஞ்சால் தான் நல்லா சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் நல்லா சூடேறின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு உளுந்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நான் உடச்ச உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு. இது நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி எடுத்து சேர்த்துடலாம். வேணும்னா இந்த சமயத்தில் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சிக்கலாம். உளுந்தம்பருப்பு முழுசாக இருக்குது நம்மக்கிட்டனாலும் அது நம்ம சேர்த்துக்கலாம். இதை தாளிக்கும் பொழுது கடலைப்பருப்பு சேர்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலுமே சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க நல்லா சூப்பரான தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்தாச்சுங்க. இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு சூடான இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன். சுவையும் மனமும் அவ்வளவு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி அவசியம் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.